ஸோ நம்ம குட் பேட் அக்லி படத்தோட அந்த தியேட்ரிக்கல் ரிலீஸுக்கு அப்புறமா பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிட்டு இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து ஓடாது, ஃபேமிலிட்டலாம் வந்து போய் சேராது அப்படின்ற மாதிரிலாம் ரிவ்யூ போட்டிருந்தாங்க ஹேட்டர்ஸு. ஸோ அவங்க மூக்குலலாம் வந்து கரிய பூசுகிற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட அந்த ரன்னிங் அப்படின்றது ஒரு லாங் ரன்னிங் வந்து அச்சீவ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்குது. பி அண்ட் சி சென்டரையும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் கவரும் 100% நம்ம குட் பேட் அக்லி படம். அதில் எந்த மாற்றமே கிடையாது. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தான கண்டென்ட்டை தான் வந்து நம்ம ஆதி ரவிச்சந்திரன் ரெடி பண்ணியிருக்காரு. அதில் எந்த மாற்றமே கிடையாது. எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரொடக்ஷன் ஹவுஸான மைத்ரி மிமக்ஸ் அவங்களே பார்த்தீங்கன்னா, படம் வந்து கிட்டத்தட்ட 30.9 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட்டையும் போட்டாங்க. அதையும் பார்த்து பயங்கரமான ஹாப்பி ஆயிடுச்சு. தொடர்ந்து வந்து இன்னும் வசூல் பண்ணும், ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டை வைக்கும் அப்படின்றது தான் வந்து ஒரு உண்மையான விஷயம். ஸோ நம்ம ஏகே வந்து யார் யாரெல்லாம் ரசித்து பார்ப்பாங்களோ அவங்களுக்கு இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷனாக இருக்க போகுது. அதில் வந்து எந்த மாற்றமே கிடையாது. யாரெல்லாம் மிஸ் பண்ணலையோ கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கும் இந்த படம் வந்து என்டர்டெயின்மெண்ட்டு, மாஸ், ஃபைட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த பஞ்சமும் கிடையாது. படத்தில் பார்த்தீங்கன்னா அள்ளி தெளிச்சு விட்டுருக்காரு நம்ம ஆதி ரவிச்சந்திரன். அது மட்டும் இல்லாமல் ஜிவி பிரகாஷ் குமாரோட பேக்ரவுண்ட் ஸ்கோரு, சினிமோட்டோகிராஃபி, ஸ்டண்ட் மாஸ்டரோட ஒர்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பட்டை எழுப்பியிருக்கு. நம்ம ஏகே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேன்ஸ்க்காகவே பார்த்து பார்த்து பண்ண ஒரு படம் தான் இந்த குட் பேட் அக்லி. இன்னும் பார்த்தீங்கன்னா வசூலில் வந்து எங்கேயோ போய் நிற்க போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து எந்த ரேஞ்சில் கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படி தான் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.